Hi friends, welcome back to our YouTube channel. நான் ஜஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days hair growth சேலஞ்சோட டே 4வது நாள் தான் இன்னைக்கு நம்ம போட போகிறது 2வது ஹேர் பேக். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹேர் பேக்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் என்ன அப்படின்னா, என் முடியோட திக்னஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், என் முடியை நான் அடர்த்தியாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம முடி ரொம்ப திக்காக மாறணும், நம்ம முடி மெலிஞ்சு போகக்கூடாது, ஸ்ப்ளிட்டன்ஸ் வரக்கூடாது. அப்படின்னா நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டியை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுட் இன்டேக்லேயும் நம்மளோட ஹேர் திக்னஸை நம்ம கொண்டு வரலாம். அதுக்கு நீங்கள் பாதாம், நட்ஸ், அந்த மாதிரி வேர்க்கடலை, இந்த மாதிரியான ஃபுட் இன்டேக்லாம் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இது உங்களோட ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பட் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ண உடனே உங்கள் முடி பார்க்குறதுக்கு புசு புசுன்னு மாறும். அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் முடியோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு முடியும் திக்காகும் போது முடி ஆட்டோமேட்டிக்காக வளரவும் ஆரம்பிக்கும், அந்த முடியோட அடர்த்தியும் அதிகமாகும். ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் உதிர்ந்து விழுகிற உங்களோட ஒரு முடியை எடுத்து நீங்கள் 2 கையில் சுற்றி நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடி உடையவே உடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹேரோட திக்னஸும் நல்லா இருக்குது, அதே மாதிரி உங்கள் ஹேரோட எலாஸ்டிசிட்டியும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் பேக்கை நீங்கள் இந்த சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கூட வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணலாம், இல்லை மாதத்தில் 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் டே 1ல் போட்ட ஃபஸ்ட்டு ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் டே 4ல் போடுற இந்த செகண்ட் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணணும். ஸோ மறக்காமல் டே 1 ஹேர் பேக்கை பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வழுவழுப்பு தன்மை நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். நம்ம முடியும் நல்லா நரிஷ் பண்ணி ஹேரை நல்லா ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்குறதுக்கும் நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 2வது நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் வெந்தயம். வெந்தயத்தில் விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலிக்கல்ஸ், அதாவது முடி வளரக்கூடிய சதைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த செம்பருத்தி இலை கூட ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட நம்ம 3வதாக எடுத்துக்க போகிறது அதுதான் வாழைப்பழம். வாழைப்பழம் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மளோட ஹேரோட எலாஸ்டிக் தன்மையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது போக இதில் பயோட்டின் அதிகமாக இருக்குது. இது நம்மளோட ஹேரை நல்லா ஹெல்த்தியாகவும் மாற்றி கொடுக்கும். இன்றைக்கி என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் 5 வாழைப்பழம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம், பச்சை வாழைப்பழத்தை தவிர. இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று கூட சுற்றி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஹெல்த்தினஸாக உங்கள் ஹேரை மாற்றணுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ஹேர் பேக்கை ஒரு துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாம்பு மாதிரி நல்லா வலுவலுன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வெந்தயமும் சரி, உங்களுக்கு செம்பருத்தி இலையும் சரி, நல்ல ஒரு ஹேருக்கு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹேர் பேக்கை நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் பற்றி நான் சொல்ல வார்த்தையே இல்லை. இது அந்த அளவுக்கு உங்களோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து உங்களுக்கும் நியூ ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, போகவே மாட்டுதுன்னு சொல்கிறீங்களா, நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான ஹீரோயினான எக்கை தான் நம்ம சேர்க்க போகிறோம். எக்கு தான் நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட். இந்த எக்கை தான் நம்ம எல்லா ஹேர் பேக்லேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எக்கு பொறுத்த வரைக்கும் இது உள்ள இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், முடியை நல்லா ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நியூ ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துட்டு ஹேர் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட தலையில் ஆயில் வச்சுருந்தேன், பட் எனக்கு நேற்று கோயிலுக்கு போக வேண்டியது இருந்ததுனால ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் என்னோட தலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜஸ்வின் மீனா ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் நம்ம எவ்ரி மந்த் 2/12/22 டேட்டில் காலையில் 11 மணிக்கு மீஷோ, அமேசான், அப்புறம் நம்மளோட வெப்சைட்டான jasvinmeena.comல ஸ்டாக் கொடுப்போம்.
இந்த ஆயில் பியூர் ஹெர்பல் 1 இயர் பேபிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த எல்லா லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம சேனலோட ஹோம் பேஜ்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களால் இந்த ஆயில் வாங்க முடியலன்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுற ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஹெர்பல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒயிட் ஹேர் வராமல் தடுக்கிறதோட ஹேரை நல்லா ஹெல்த்தியாக மாற்றி கொடுத்து நியூ ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். உங்களுக்கு ஹேர் லாஸ் இருந்தாலும் கூட உங்களோட முடியோட அடர்த்தி குறையவே குறையாது. ஏன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் எல்லாமே நமக்கு நியூ ஹேர் க்ரோத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சிக் எடுத்துக்கிறேன். நம்மளோட ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியில் சிக்கை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான இன்க்ரீடியன்ட்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 1 இயர் பேபிலேருந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆஃப்டர் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோட ஹேர் லாஸ் ரொம்பவே கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஹேர் லாஸ் குறையணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட ஹேர் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஹேர் பேக்கை நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். முடியை இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஹேர்லேயும் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஹேர் பேக்கையும் நீங்கள் மேலே முடியில் மிடில் இருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணும்போது தான் உங்களோட ஹேர் பார்க்குறதுக்கு ஈவனாக க்ரோத் ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே போக போக வால் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா எல்லா முடிக்கும் நீங்கள் ஈவனாக கேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா முடியும் ஈவனாக க்ரோத் ஆகும். இந்த ஹேர் பேக் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஏன்னா இந்த ஹேர் பேக் அந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படி திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குமா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி பேக் ஒவ்வொன்றும் நம்மளோட தலையில் அப்ளை பண்ணும்போது அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கு தூக்கமே வரலனா கூட ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோ தூக்கம் வரும். ஸோ அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ ஹேர் பேக் போடுங்க. பட் இந்த சேலஞ்சை மட்டும் என் கூட சேர்ந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு, சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேர் பார்க்குறதுக்கு செம்ம திக்காகவும் நல்லா சீப்பு போடும்போதே முடி நல்லா சாஃப்டாக சில்கியாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் லாஸ்ன்றது இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ண உடனே ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கே தெரியும். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க, எங்கேயாவது ரொம்ப வெளியே அவசரமாக கிளம்புறீங்க அப்படின்றப்ப இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்கள் முடியில் சிக்கே விழாது. அதே மாதிரி உங்கள் ஹேரும் பார்க்குறதுக்கு செம்ம பவுன்சியாக இருக்கும். நீங்கள் பார்லர் போய் ஒரு ஸ்மூத்தனிங் பண்ணுறது காட்டிலையும் இந்த ஹேர் பேக்கை தொடர்ந்து ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேரை நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு செம்மையாக ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்களே முடியை பார்த்து அசந்துருவீங்க. ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஹேர் பேக் நம்ம போடுற வரைக்கும் உங்களோட தலையில் ஆயில் வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு நாளைக்கு சாயங்காலம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நாள் கேப் விட்டு தான் நம்ம ஹேர் பேக்கே போடுவோம். ஸோ நம்ம அடுத்த ஹேர் பேக் டே 7 தான் போடுவோம். ஸோ டே 4 நீங்கள் ஹேர் பேக் போட்டுக்கோங்க. டே 5 நைட் ஆயில் வச்சுக்கோங்க. டே 6 ஃபுல்லாக உங்கள் முடியை அப்படியே விட்டுருங்க. டே 7 மட்டும்தான் நம்ம ஹேர் பேக் போடுவோம். ஒரு சிலர் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ஆயில் வச்சுக்க பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டே 5லேயும் டே 6லேயும் முடிய சும்மா ஃப்ரீயாக விட்டுட்டு டே 6ல் நீங்கள் நைட் ஆயில் வச்சுக்கோங்க. ஸோ டே 7ல் நம்ம கண்டிப்பாக ஹேர் பேக் போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.